இந்த நாள் தியானத்திற்காக நீதிமொழி 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழி 22:1 திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற செய்தி, நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் எதை செலக்ட் பண்ணணும். தேவனுக்கு விருப்பமில்லாததை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது, செலக்ட் பண்ணக்கூடாது. தேவன் விரும்புகிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், செலக்ட் பண்ண வேண்டும். நீதிமொழி 22:1 நம்ம பார்க்கிறோம், திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் அருமையான நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. இந்த உலகத்தில் திரளான ஐஸ்வர்யம், இன்னொரு பக்கம் நற்கீர்த்தி. இதில் நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ள வேண்டுமா? நற்கீர்த்தி என்றால் சாட்சியின் வாழ்க்கை. பணத்தில் சாட்சி, பொருளில் சாட்சி, குணத்தில் சாட்சி, அருமையான தேவனுக்கு அருமை, எல்லாவற்றிலும் சாட்சியின் வாழ்க்கை. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நல்ல கீர்த்தி என்ற பேரும் புகழும் கொண்டு வருகிற சாட்சியின் வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். இதை நாம் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேவன் தந்து அனுப்புவார். நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் பக்கம் 300வது பக்கம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சி. இந்த நற்கீர்த்தி என்ற சாட்சியில அவரை நமக்குள்ள வச்சுக்கிடணும். அப்பத்தான் அவர் நற்கீர்த்தி என்ற சாட்சியை சொல்ல முடியும். அவரை நமக்குள், நம்ம குடும்பத்துக்குள், திருச்சபைக்குள் வைத்து கொள்ளணும். நற்கீர்த்தி என்ற சாட்சியை தெரிந்து கொள்ள அருமையானவர்களே, இயேசு நமக்குள் வர வேண்டும், இயேசு நமக்குள் இருக்க வேண்டும். இது முதலாவது அனுபவம். இரண்டாவதாக நாம் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும், எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? யோசுவா 24:15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அருமையானவர்களே, யோசுவா சொல்றாப்புல, நாங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிக்கிறதை, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதை, கர்த்தரை ஆராதிக்கிறதை, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவை பணிந்து கொள்வதையே நாங்கள்
குடும்பமாக தெரிந்து கொள்ளுகிறோம். நீங்கள் யாரை தெரிந்து கொள்ளுகிறீங்க? நதிக்கு அப்புறத்தில் உள்ள, ஆமாம், நீங்கள் சேவித்த உங்கள் முற்பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? இல்லை, நானும் என் குடும்பமும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவை, தேவாதி தேவனை, யெகோவா தேவனை தான் சேவிக்கிறதை நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று எல்லா ஜனங்களுக்கும், இஸ்ரவேல் சமஸ்த ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்படி சொல்லியும் அதற்கு பின்பு நாங்கள்லாம் அப்படி செய்ய மாட்டோம், கரெக்டாக நாங்கள் எமோரியரின் தேவர்கள், அந்நிய தேவர்களை நாங்கள் சேவிப்பதை தெரிந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் யோசுவாவின் நாட்கள், யோசுவா 24ஆம் அதிகாரம் முழுவதிலும், யோசுவாவினுடைய நாட்கள் முழுவதிலும் அப்படி செய்தார்கள். யோசுவா மரித்த பின்பு நியாயாதிபதியினுடைய நாட்கள் வந்த பிறகு, நியாயாதிபதியினுடைய நாட்கள் முழுவதிலும் அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, அந்நிய தேவர்களை சேவிக்கிறதையே தெரிந்து கொண்டார்கள். அப்படி இது பண்ணினபடினால் அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அநேக முறை பெலிஸ்தீர்களிடத்தில் விற்று போடுகிறார். அருமையான தேவனுக்கு எமோரியர்களிடத்தில் விற்று போடுகிறார். இப்படி பல விதத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முழுவதிலும் வாசிக்கலாம். அப்படி விற்று போட்டு அப்புறம் அவர்கள் கூக்குரலிட்டு வேதனைப்படுகிற பொழுது தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபரை எழுப்புகிறதை பார்க்கிறோம். கிதியோன் முதற்கொண்டு, சிம்சோன் முதற்கொண்டு, யாபீன் முதற்கொண்டு நிறைய பேரை, ஆமாம், எப்தா முதற்கொண்டு, தெபரா முதற்கொண்டு ஏகப்பட்ட பேரை எழுப்புகிறதை பார்க்கிறோம். அந்த எழுப்பி அந்த கொஞ்ச நாள் மாத்திரம்தான், அவங்க இருக்கும்போது மாத்திரம்தான் ஆமாம் தேவனை சேவிக்கிறதை தெரிந்து கொள்வாங்க. அதுக்கு பின்பு மறுபடியுமாக அந்நிய தெய்வத்தையே தொழுது கொள்ளுகிறதை சேவிக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆமாம், ரெண்டகம் பண்ணுகிற வாழ்க்கையோடு வாழ்கிறோமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தெய்வம், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை தவிர வேறு ஒருவரையும் நாம் ஆராதிக்க, தொழுது கொள்ள, சேவிக்கக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் நிறைய பேர் அந்நிய தெய்வத்தை மறைமுகமாக சேவிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. சர்ச்சுக்கு போவோம், எல்லாம் செய்வோம், ஆமாம், அங்கேயும் போய்க்கிடுவோம், அங்கேயும் வரி கொடுத்துக்கிடுவோம். ஆமாம், நம்ம சொந்த பந்தம் இருக்குது, நம்ம குடும்பத்தார் இருக்கிறாங்க, அங்கேயும் இது பண்ணிக்கிடுவோம். அது முட்டாள்தனமான காரியம், அது தவறான காரியம், அது மூடத்தனமான காரியம், அது பாரம்பரியமான காரியம். இது பேருக்குன்னு வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் நல்லதையே தெரிந்து கொள்ள வேண்டும், நல்லதை தெரிந்து கொண்டு வாழணும். நாம் ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு, அவர் ஜீவன் உள்ளவர், அவரை மட்டும்தான் ஆராதிக்கிற தெரிந்து கொள்ளணும். அவர்கிட்ட நம்ம வந்த பிறகு பின் வாங்கவே கூடாது. முக்கியமான, ஆமாம், எப்போ கோயில் கொடைக்கு வாப்பா, ஆனால் நீ உனக்குன்னு நான் கறியை சமைச்சு வைக்கிறேன்ப்பா, ராட்டணத்தை பாரு, கும்ப ஆட்டுறதை பாரு அப்படின்னு கூப்பிடும். போகாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் நிமித்தமாய், சொந்த பந்தத்தின் நிமித்தமாய், அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, குடும்பத்தார் நிமித்தமாக கூப்பிடுவாங்க, போகக்கூடாது. மூன்றாவதாக, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 4வது சங்கீதம். நாம் எதை தெரிந்து கொண்டால் நம் தேவன் நம்மில் விருப்பப்பட்டு நம்ம கூட இருந்து எல்லா விதத்திலும் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். சங்கீதம் 4வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். 3வது, தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? பக்தி உள்ளவர்களை.
அருமையானவர்களை, நாம் தேவனுக்கு முன்பாக இந்த உலக மக்களுக்கு மத்தியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று பக்தி. பக்தி பக்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களை, பக்தியை தெரிந்து கொண்டு நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உடனே அவர் கேட்பார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர்கள் கூப்பிடும் பொழுது உடனே அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று பக்தி. அருமையானவர்களை, பக்தியோடு வாழ்வோம். பக்தியை ரொம்ப 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 முக்கியத்துவப்படுத்துவோம். ஆம், அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, பக்தியை தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார். நம்முடைய செபத்திற்கும் பதில் தருகிறார். கூப்பிடுகிற எல்லாருக்கும் பதில் தந்து நம்மை கட்டவிழ்த்து ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். மாற்றி நம்மளை நிறைவோடு நடத்துகிறார். 4வது சங்கீதம், 12வது சங்கீதம். சங்கீதம் 12வது சங்கீதம். அதில் வாசிக்க நாம் கேட்போம். 1வது வசனத்தை. ரட்சியும் கர்த்தாவே. பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். எங்க சங்கீதம் 12:1 எது பக்தி? அருமையானவர்களே, ரட்சிப்பின் அனுபவத்தை கொண்டு வாழ்வதே பக்தி. வீட்டில் ஒரு சிலுவை அடையாளத்தை போடுகிறது பக்தி இல்லை. இயேசுநாதரை ஒரு போட்டா ரூபத்தில் வைக்கிறது பக்தி அல்ல. அருமையான தேவன் கழுத்தில் ஏதோ ஒரு மாலையை போட்டு அதில் ஒரு சிலுவை போடுறது பக்தி அல்ல. பக்தி அல்ல. அப்படி பைபிளில் எங்கேயுமே போடலை. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு வாழ்வதே பக்தி. பக்தி. இந்த அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தான் ரொம்ப 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 முக்கியம். இந்த அனுபவத்தின்படி வாழ்வோம். வெற்றியின் மேல் வெற்றியை கண்டடைவோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நிறைவாக, அற்புதமாக, அதிசயமாக காணப்படும். அருமையானவர்களே, தொடர்ந்து 4வது ஆதியாகத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். அதில் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷர் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. பூமியையும் பூமியில் உள்ள மக்களையும் ஜனங்களையும் சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். 4வது எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? பலி செலுத்துகிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உள்ள பலி ஆடு, மாடு, புறா குஞ்சுகள். அவங்க செய்த குற்றத்து, அக்கிரமம், பாவத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆம் அன்பானவர்களே, நான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவே நமக்கு பலியாக்கப்பட்டு விட்டார். இனி ஒரு பலி தேவையில்லை. தேவனுக்கு செலுத்தும் பலி சோத்திர பலி. இதை எப்படி செலுத்தணும்? பரிசுத்தத்தோடு நாம் செலுத்தணும். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நமது வாழ்க்கையில் காணப்படுகிற சாபங்கள், சங்கரிக்கிற தன்மைகள் அழிக்கப்பட்டு போகிறது. சாபம் நீங்குகிறது, சங்கரிப்பு மாறுகிறது. சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தையும், சங்கரிப்பு பதிலாக அரவணைப்பையும் தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். 5வது அருமையானவர்களை, கடைசியாக ஒரே காரியத்தை பார்த்துட்டு நாம் ஜெபித்து மீதமானது இன்னொரு நாள் வாசிக்கலாம்.
வாசித்து தியானிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 13:11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்தார்கள். நல்ல கவனிங்க. 5வது, பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது. பிரிவினையை தெரிந்து கொள்ளக்கூடாது. ஐக்கியமாக வாழ்வதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரிவினை என்பது லோத்துவுக்குள் இருந்த தீய சக்தி. அது வாக்குவாதத்தின் சக்தி. அருமையானவர்களே, பிரிவினை தெரிந்து கொள்ளாமல் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு இணைந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களோடு இணைந்து வாழ, இசைந்து வாழ, ஒன்றாக வாழ, ஒரே சிந்தனையோடு இருக்க, ஐக்கியமாக வாழ நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பிரிவினையை லோத்து தெரிந்து கொண்டார். இந்த லோத்து பிரிவினையை தெரிந்து கொண்டபடினால் காலகாலத்தில் அவருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நீதிமானின் குணலட்சணத்தோடு இருந்தாலும், கடைசியாக சோதம் கொமர பட்டணம் அழிக்கப்பட்ட பொழுது தானும் தன்னுடைய குடும்பம் தப்புவிக்கப்பட்டாலும் அந்த பிரிவினைக்கு அவர் இடம் கொடுத்தபடியினால் பிள்ளைகளே அவரோடு தவறான உறவு வச்சு 2 சந்ததி, அம்மோன் மோவாப் என்ற 2 சந்ததி பிறந்தார்கள். அருமையானவர்களே, வேசித்தனத்தின் சந்ததி, விபச்சாரத்தின் சந்ததி. அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, நாம் நமது வாழ்க்கையிலே பிரிவினைக்கு இடம் கொடுக்காதபடி ஐக்கியமாக வாழ்வோம். ஐக்கியத்தை முக்கியத்துவப்படுத்துவோம். பெரிய காரியத்தை கட்டாயம் தேவன் செய்வார். தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவத்தோடு வாழ்வோம். நாம் எதை தெரிந்து கொள்ளணுமோ நல்லதை தெரிந்து கொள்வோம், நலமானதை தெரிந்து கொள்வோம், கர்த்தர் சொல்லுகிறதை தெரிந்து கொள்வோம். வேதம் நமக்கு கோடிட்டு காட்டுகிற நலமான நல்லதை தெரிந்து கொள்ள நம்மளை ஒப்பு கொடுப்போம். சீக்கிரமாய் வரப்போகிறவர் நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு கூட்டி சேர்க்க, இந்த பூமியில் சாபம் நீங்கி ஆசீர்வாதமாக இருக்க, நிம்மதியோடு வாழ, சகல விதத்திலும் சங்காரம் நம்மில் வராதபடி அரவணைத்து அவருடைய நிறைவின் பலனோடு வாழ நாம் நல்லதை தெரிந்து கொள்வோம், நல்லபடியே இருப்போம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம், கர்த்தருடைய நிறைவை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். அன்பின் ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிறதை தெரிந்து கொள்ளும்படியான நாள் இந்த நாள். வேதத்தின்படி நீர் கோடிட்டு காண்பித்த வசனத்தின்படி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை தெரிந்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம்.
இப்படி செய்யும் பொழுது நீர் எங்களை தெரிந்து கொள்ளுகிறீர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரிய நன்மை, அந்த ஆசீர்வாதம், அந்த சுகம், அந்த ஆரோக்கியம், அந்த மகிழ்ச்சியை தேவன் எங்களுக்கு தருகிறீர். தேவன் எங்களுக்கு தருகிறீர். தேவன் எங்களுக்கு தந்து மகிழ பண்ணுகிறீர். இதற்கு விரோதமாய் போராடுகிற சாபங்கள், பாவங்கள், பிசாசுகள், பில்லி சுனிய செய்வனை ஆவிகள், மாம்சத்தின் கிரியைகள், உலகத்தின் கிரியைகளை கட்டுகிறோம், அதன் கிரியைகளை எரிக்கிறோம். உங்கள் வல்லமையுள்ள இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானுடைய நிறைவுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபையின் மக்கள் யார் யார் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் அற்புத அடையாளத்தை ஆன்லைனில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அப்படிச்சு. கிளைமேட்டு சேஞ்சினால் உண்டான பலவீன சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீக்கி நல்லதும் நலமானமான காரியத்தை செய்யும். கர்த்தர் அப்படி செய்து விட்டபடினால் சோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் சுத்தப்படுவதாக, உமது ராட்சியம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினர் ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கு முடியும். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவலமையே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, தேவனுடைய அன்பும், ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.